ஹல்லேலூயா. குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? வாங்க ஜெபத்தோடு கூட தியானத்திற்குள் போய்விடலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, மற்றொரு நாளை எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீர். புதிய வருடத்திற்குள் நாங்கள் வேகமாய் போய்கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்கென்று நீர் விருப்பப்படுகிற ஸ்தானத்தில் நாங்கள் வளரும்படியாக, பலப்படும்படியாக உம்முடைய வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று, நிலைப்படுத்த வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். வாங்க, தேவனுடைய வார்த்தைகளை டெய்லி கேட்கிறோம் என்று உங்களில் அநேகர் சொல்லுகிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். ஆனால் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கையில் நம் வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரமான நன்மைகளை பெறுகிறோமா? ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுகிறோமா? எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும், எத்தனை பேர் என்னென்ன பிரசங்கம் செஞ்சாலும், எதற்கு என்றால் 3 வார்த்தைகளில் சொல்லிவிட்டான் அப்போஸ்தலனாகிய பவுல். பார்க்கலாம். தீமோத்தேயுவுக்கு எழுதின 1வது நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பிரசங்கத்தின் பொருள் என்னவெனில், அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்ன காரியத்தை எடுத்துக்கொண்டாலும், எத்தனை பேர் பிரசங்கித்தாலும், எத்தனை தரம் பிரசங்கித்தாலும், பிரசங்கத்தினுடைய ஒரு சாரம், இன்கிரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவைகள் இருக்க வேண்டும். அவைகள் மூலமாக அது வெளிப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்பது கதை இல்லையே, அது வெறும் வார்த்தைகளும் அல்ல, வெறும் பேச்சும் அல்ல. எனவே தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை பிரதிபலிக்க பண்ணுகிறது, பரிசுத்தம் பண்ணுகிறது. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. உபதேசத்தின் சாரம் என்னவென்றால், பரிசுத்தமான இருதயத்தை பெற வேண்டும், சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது கேட்கிற பிரசங்கங்களினாலே நமக்கு ஏதோ இந்த உலக ஞானம் கிடைச்சிரும், உலக சம்பத்துக்கள் கிடைக்கும், அல்லது அனுபவ ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது இல்லைங்க. இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இருதயத்தை தொடாத எந்த செய்தியும் கூட கிறிஸ்துவின் செய்தி கிடையவே கிடையாது. இருதயத்திலே நுழையாமல் தேவனுடைய வார்த்தைகளை நாம் வெறுமனே ஏதோ கேட்கிற போது, அதை நாம் எதிர்கொள்கிற போது, அது இருதயத்தில் எந்த கிரியையும் நடப்பிக்காது, மாற்றமும் வராது. எனவே தேவ வாக்கியம் நம் இருதயத்திலே நுழைய வேண்டும். நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய பரிசுத்தமின்மையை நமக்கு வெளிப்படுத்தி பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட பண்ணுவதற்கு, கிறிஸ்துவின் ரத்தத்தில் அவ்வப்பொழுது கழுவப்படுவதற்கு, சுத்த இருதயத்தை காத்துக் கொள்வதற்கு. சரி, இவ்வளவு நாளா தேவ வார்த்தையை கேட்கிறோம் அப்படின்னு சொல்றோமே, பரிசுத்த இருதயத்தை பெற்றிருக்கிறோமா? அப்ப பரிசுத்த இருதயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? சாதாரணமா இருதயம் என்பது சாதாரண இருதயமாக இருந்தால் அது எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளது, மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. எல்லாருடைய இருதயமும் கேடுள்ளதா இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. மார்க் 7:21 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்திலே இருந்து, அதாவது மனிதனுடைய இருதயத்திலே இருந்து அநேக பொல்லாத காரியங்கள் மனிதனுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறது. ஒரு பெரிய லிஸ்டே இருக்குங்க, 13 விஷயங்களை கொண்ட லிஸ்ட் இருக்கு. பொல்லாத சிந்தை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், இப்படி எல்லாம் உதவாதது. அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் கழுவப்பட்டு பரிசுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இப்படி இருதயத்தை கெடுக்கிறதா இருக்கிற இந்த சரீர பிரகாரமானவைகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இருதய சுத்தத்தை காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒவ்வொரு முறையும் தேவ வார்த்தையை கேட்கும் போது கண்ணாடியிலே நம் முகத்தை பார்ப்பது போல நம்முடைய இருதயத்தை தேவ வார்த்தையிலே நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்வதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். சுத்தமான இருதயத்தோடும் நல் மனசாட்சியோடும். நமக்கு தேவன் மனசாட்சியை அருளி இருக்கிறார். கோபப்பட்டு பேசினா உனக்கு மனசாட்சியே இல்லைன்னு கேட்பாங்க இல்லையா? உண்மைதாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தங்கள் மனசாட்சி இருப்பது போலயே தெரியறதில்லை. இந்த மனசாட்சி அவர்களை அறிக்கையிட பண்ணுவதில்லை, ஒத்துக்கொள்ள பண்ணுவதே இல்லை. எதை செய்தாலும் தங்கள் இஷ்டப்படி செய்கிறதற்கு அவர்கள் மனதில் எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாததையே நாம் பார்க்கின்றோம். அடுத்தவர்களை காயப்படுத்துகிறவர்கள், அடுத்தவர்களை பாடுபடுத்துகிறவர்கள், அடுத்தவர்களை இம்சிக்கிறவர்கள், தங்களை தாங்களே நஷ்டப்படுத்திக் கொள்கிறவர்கள், தங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகின்றவர்கள், நாம் செய்வது சரி அல்ல என்பதை உணராமல் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்டவங்க மனசாட்சி செத்து போயிருக்கிறது. அது மனசாட்சிங்க, நமக்கான நம் மனதின் சாட்சி. மனசாட்சி அருளி இருக்கிறார். அது எங்க இருக்குன்னு
நம்முடைய கண்களால பார்க்க முடியாது. ஆனால் நாம் உணர்ந்திருக்கிறோம் நமக்குள் மனசாட்சி இருப்பதை. நமக்குள் ஒரு குரல் கேட்கிறதல்ல. ஒரு காரியத்தை செய்கிற போது இது தப்பு என்று நமக்குள்ளே ஒரு ஆலோசனை உருவாகிறது அல்லவா? அப்படி தவறு செய்யும்போது உன் மனசாட்சி உன்னை கண்டிக்கிறதல்லவா, கண்டித்து உணர்த்துகிறதல்லவா? வார்த்தைகளை கேட்கிற போது செத்துப்போன நம்முடைய மனசாட்சியை அது பிழைக்க வைக்கிறது என்பதா? தூங்கிக் கொண்டிருக்கிற மனசாட்சி எழும்பிக் கொள்ளுகிறது என்பதனால் உணர்வே இல்லாமல் இருக்கின்ற அந்த மனசாட்சிக்கு சூடு போட்டதைப் போல அது மறுபடியும் எழுப்பப்படுவதனாலே உடனடியாக நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய தப்புகளுக்காக மனசாபப்பட்டு விடும். இன்னொருவர் சொல்லுவதற்கு முன்பே நம் தவறை உணர்ந்து கொள்ள, நம்முடைய மனசாட்சியை சரி செய்து கொள்வதற்காக, பிறரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தால் மன்னிப்பு கேட்பதற்கு, தாழ்மையாய் நடந்து கொள்வதற்கு, மனசாட்சியின் உணர்த்துதல்களுக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமான பாவங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருதய சுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தேவ வார்த்தையை கேட்கிறவர்கள் சுத்தமான இருதயத்தோடும் நல் மனசாட்சியோடும் இருக்க முடியும். சுத்தமான இருதயத்தை பெற்றிருக்க வேண்டும். அநேகருடைய மனசாட்சி தூங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிலருடைய மனசாட்சி செத்து போன நிலையிலே இருக்கிறது. இன்னும் சிலருடைய மனசாட்சி புதைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. கெட்டுப்போன மனசாட்சியா இருக்கிறது. விதவிதமான மனசாட்சி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அருளிருக்கிற மனசாட்சி சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப அந்த மனசாட்சியின் சுட்டிக்காட்டுதலுக்கு கீழ்ப்படாவிட்டால், மனசாட்சி உன்னை எச்சரிக்கிற போது அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாவிட்டால் அது அப்படியே மௌனம் ஆக்கிவிடும். நம்ம கார்ல போகும்போது சீட் பெல்ட் போடணும்னு அது கிங் கிங் கிங்னு சைரன் கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒரு 5-10 நிமிஷம் அதை அப்படி இண்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் நீ போடலன்னா அது அப்படியே அமைதியாகிடும். ஏன்னா நான் சொல்றது கேட்கறது, நீ செத்தா செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி அது திரும்ப சத்தம் போடாது. நம்முடைய மனசாட்சி அதே மாதிரி தாங்க. தப்பு செய்கிற போது நம்ம எச்சரித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அதை நம்ம கண்டுக்காம இருந்துட்டோம்னா அது மௌனம் ஆயிடும். அதுதான் மனசாட்சி இல்லாதவர்களாக இன்று அநேகர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை தேவனுடைய வார்த்தையை கேட்கிற போதும் நம்முடைய மனசாட்சி தட்டி எழுப்பப்படுகிறது. ஜெபிக்கிற போது நம் செய்த தவறுகளெல்லாம் நம் நினைவுக்கு வரும். அப்போ அவைகளை சரி செய்து கொள்ள நமக்குள் ஆவல் பிறக்கும். அதுவரைக்கும் நிம்மதியே இருக்காது. என் பாவத்தை நான் மறைக்காமல் அதை அறிக்கை செய்கிறேன் என்று தாவீது சொல்வதை போல, என் பாவங்களுக்காக நான் அறிக்கை செய்கிற வரைக்கும் எனக்குள் நிம்மதியே இருக்காது என்பதை போல, நாம் கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களா இருப்போம் என்றால் தேவ வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிற போது சுட்டி காட்டுகிற மனசாட்சியை உடையவர்களாய், விழிப்போடு இருக்கிற மனசாட்சியை உடையவர்களாக இருப்போம். சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இன்று அநேகருடைய விசுவாசம் ஒரு சுயலாபத்தோடு கூடிய விசுவாசமாய் இருக்கிறது. எனக்கு தேவன் 1 லட்சம் ரூபாய் தருவார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறது என்றால் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கான விசுவாசம் தானே தவிர உன்னுடையது மாயமற்ற விசுவாசம் அல்ல. அந்த லட்சத்தை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என் தேவன் மகத்துவம் உள்ளவர் என்று நம்ப முடிகிறவர்களாய் இருக்க வேண்டும். நன்மைக்காக தேவனை விசுவாசிக்கிறார்கள். சில நேரங்களிலே கேட்டிலே விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆயத்தமாவே நம்ம இல்லை. யோபுவினிடத்திலே எல்லாம் இருந்த போதும் அவன் விசுவாசத்தோடு இருந்தான், தேவனை துதித்தான். எல்லாவற்றையும் இழந்த போதும் எல்லாவற்றையும் தேவனுக்கு நன்மையாகவே செய்வார், தீமை செய்ய மாட்டார் என்று நம்பி தன் விசுவாசத்தை காத்துக் கொண்டான். மாயமற்ற விசுவாசம். இதோ லாபத்துக்காக தேவனை நம்புகிறவனுக்கு களங்கமான விசுவாசம்தான், கபடமுள்ள விசுவாசம்தான். மனிதர்களை நம்ப வைப்பதற்காக மாயமுள்ள விசுவாசத்தோடு இருக்கிறவர்களாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக தாங்கள் ஏதேதோ செய்து அதை விசுவாசத்தோடு செய்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதை போல சொல்லுகிறார்கள். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நமக்கு கவனிங்க, மாயமற்ற, அதாவது அதை சிம்பிளிஃபை பண்ணா, என் தேவனால் இது சாத்தியம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவன் இதை கட்டாயம் நடப்பிப்பார் என்ற விசுவாசம். விசுவாசத்தில் வளர வேண்டுமென்றால் கேள்வியினாலே விசுவாசம் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே கிடைக்கும். எனவேதான் தேவனுடைய வார்த்தைகளை தினந்தோறும் கேட்கிற போது உங்களை அறியாமலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள். நீங்கள் விசுவாசத்திலும் அபிவிருத்தி அடைகிறீர்கள். அப்படி அடையவில்லை என்றால் அவருடைய வார்த்தையை இருதயத்திற்குள் அங்கீகரிக்கவில்லை என்று அர்த்தம். நீங்கள் சுத்த இருதயத்தோடு கூட உங்கள் குறைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள் என்றால் தேவ வார்த்தையால் அவ்வப்பொழுது உங்களை சரி செய்து கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். வார்த்தைகளை கேட்கிற போதும் கூட உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால், நீங்கள் மீள முடியாமல் இருக்கிறீர்கள் என்றால் வார்த்தை உங்கள் இருதயத்திற்கு போகவில்லை என்று அர்த்தம். வசனத்தை கேட்கும்போது கவனிங்க, ஒருவேளை உங்கள் மனசாட்சி எச்சரிக்க மறந்து போனாலுமே கூட தேவ வார்த்தையை கேட்கிற போது முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற போது அந்த மனசாட்சி சுட்டிக்காட்டி இது தப்பு, இது தவறு என்று அறிக்கை செய்து நம்மை திருத்துகிற விதத்தில் நடத்தும். அப்படி அறிக்கையிட்டால் நம்மை மன்னிப்பதற்கு தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கிறார்.
வசனங்களை கேட்டாலும் கூட நீ என்ன சொல்லுகிறாயோ, என்னவெல்லாம் பேசுகிறாயோ, அதன் அடிப்படையிலே கூட உன்னுடைய இஷ்டப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் உன் மனசாட்சி மடிந்து போன நிலைமையில் இருக்கிறது. நீ வசனத்தை கேட்கிறாய், ஆனால் உன் நடத்தை மாறாமல் இருக்கிறது என்றால் இந்த தேவ வார்த்தையை சொல்லுகிறவர்கள் ஒருவேளை சரியில்லாமல் இருக்கலாம், சொல்லுகிற விதத்தில் சாரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கேட்கிற நீ அந்த வார்த்தைகளை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு கொண்டிருக்கலாம். கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அவைகளை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இல்லாமல் இருக்கிறீர்களா? அதை பரிசீலிக்க வேண்டும். எப்பொழுது நம் வாழ்க்கையிலே சுத்தமான இருதயமும் நல் மனசாட்சியும் இருக்கிறதோ, மாயமற்ற விசுவாசமும் இருக்கிறதோ, அவைகளிலிருந்து உற்பத்தியாகிற மேன்மையானதெது? அன்பு. அன்பில்லை என்றால் நான் ஒன்றுமில்லை என்று சொன்னான் பக்தன். நான் பெரிய விசுவாசி, பெரிய போதகன், ஒரு பெரிய பாடகன், சுவிசேஷகன், பிரசங்கியார், நான் எவ்வளவோ தான தர்மங்களை செய்கிறேன், எவ்வளவோ நல்ல நல்ல காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நீ உண்மையாக அவைகள் எல்லாவற்றையும் அன்புடன் கூட செய்கிறாயா? உன்னுடைய போதனையில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று செய்கிறாயா, அல்லது பெருமைக்காக நீ போதித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் குரல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதற்காக பாடுகிறாயா, அல்லது உன் பாடல் மூலமாக இருதயங்கள் கழுவப்பட வேண்டும் என்று பாடுகிறாயா? நீ செய்கிற தான தர்மங்கள் பிறரின் உண்மையான தேவையை உணர்ந்து அவர்கள் பசியை தீர்க்க வேண்டும், கவலையை போக்க வேண்டும் என்று உணர்வோடு கூட செய்கிறாயா, அல்லது நல்ல காரியமெல்லாம் செய்கிற அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக நீ செய்து கொண்டிருக்கிறாயா? இதை உணர்ந்து கொள்ளணும். அன்போடு கூட செய்கிறவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. தேவதூதர்கள் பேசுகிற பாஷையை நான் பேசினாலும், மலையை பெயர்க்கிற அளவுக்கு விசுவாசம் எனக்குள் இருந்தாலும், என் ஆஸ்தியை எல்லாம் நான் பிறருக்கு கொடுத்தாலும், சுட்டரிப்பதற்கு என் இருதயத்தை நான் ஒப்புக் கொடுத்தாலும், விசுவாசம் எனக்குள் இல்லை என்றால் நான் விருதா. கிறிஸ்தவன் என்று சொன்னவுடனே அன்பு ஊற்றெடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவர் அன்பு கூறுவதனால நீங்கள் என் சீஷர்கள் என்று இந்த உலகம் உங்களை அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அன்பு எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளும். அன்பு சீக்கிரத்தில் கோபப்படாது. அன்புக்கு பொறாமை இருக்காது. அது தவறுகளை மனசிலேயே வச்சுக்காது. அது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் நீதியில் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் முழுசா நீங்க வாசிங்க. நீங்கள் உண்மையான விசுவாசியாயிருந்தால், தேவனுடைய வார்த்தைகளை உண்மையாய் இருதயத்தில் பதிய வைத்துக் கொண்டால், சுத்த இருதயத்தை பெற்றுக்கொண்டு நல் மனசாட்சியுடையவர்களாக இருந்தால், மாயமற்ற விசுவாசத்துக்குள் இருந்தால், உங்கள் இருதயம் அன்பினாலே நிரப்பப்படும். அந்த அன்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிற அந்த அன்பு உங்கள் இருதயத்திலே இருக்கும். அன்பு நமக்குள் இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லாதவர்கள். இன்னைக்கு வெறும் பக்தி தான் அதிகமாயிடுச்சு. அதாவது நாவுகளோடும் பேச்சுக்களோடும் நம்முடைய அன்பை ஒருவேளை வெளிப்படுத்தலாம், ஆனால் கிரியைகளிலே நாம் முழுமையாக தேவனுடைய அன்பை பிறரிடத்திலே காண்பிக்க முடியாமல் இருக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்வதற்கு, கபடுள்ள இருதயத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்கு, சுத்த இருதயத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகத்திற்கு பகிர்வதையே தேவன் விரும்புகிறார். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலே பிறக்கிற அன்புடையவர்களாயிருந்து இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து இந்த அனுதின தியானம் காலை 7 மணிக்கு நாம் அநேக நாட்களாக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் கிறிஸ்துவின் அன்புக்குள் இருக்க வேண்டும். உலகத்தின் அன்பை பற்றி நான் பேசவே இல்லைங்க. பரிசுத்தமான அகாப்பே அன்பு, கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்த அன்பு, அந்த அன்பை வெளிப்படுத்தி எவ்வளவாய் தெய்வ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்பதும், எந்தளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலப்படுகிறோம் என்பதும் நாம் சோதித்தறிய வேண்டிய விஷயம். எனவே இன்றிலிருந்து ஆண்டவர் எனக்கு சுத்தமான இருதயத்தை அருளி செய்யுங்க என்று ஜெபிக்க வேண்டும். அவ்வப்பொழுது நம் மனசாட்சி நமக்கு சுட்டி காட்டுகிற விஷயங்களை அறிக்கை செய்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் விருத்தி அடைகிற விதத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதும் வாசிப்பதையும் தியானிப்பதையும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம் இருதயங்கள் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்படுகிற போது, கிரியையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் வெளிப்படுத்துகிற போது, நமக்குள் அவற்றை பிறர் அடையாளம் காணுகிற போது, கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய சாட்சியாய் நாம் வாழலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் அன்பு குறைவுபட்டு கொண்டே இருக்கிறது. விசுவாசத்தை காணவே முடியாமல் இருக்கின்ற இந்த நாட்களிலே, நம்முடைய வாழ்க்கை அரிதாக இருக்கின்ற இந்த நாட்களிலப்பா, இருதயங்கள் மந்தமான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளினாலே எங்கள் இருதயத்தை தட்டி எழுப்புகிறீர். எங்கள் இருதயங்களை நாங்கள் பரிசோதித்துக் கொள்கிற விதத்தில் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளிக்கொண்டே இருக்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்று கேட்டு கேட்டு நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு, எங்கள் மனசாட்சி அவ்வப்பொழுது நாங்கள் உம்மோடு கூட சரி செய்து கொள்வதற்கு,
உம்மிதே நம்பிக்கை வைத்து விசுவாசத்திற்கு காரணராகி உம்மையே நோக்கி பார்த்து முன்னேறுகிறதற்கு அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் காண்பித்த அந்த அன்பினால் எங்கள் இருதயமெல்லாம் நிரப்பப்படும்படியாக உம்முடைய சந்நிதியில் முழங்கால் படியிட்டு மன்றாடுகிறதற்கு, இந்த உலகத்திலே நாங்கள் செல்கிற போது கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று நாங்கள் வெளிப்படுத்தப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்கள் பட்சமாய் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹல்லேலூயா. பாண்டிச்சேரி மற்றும் பாண்டிச்சேரியின் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஜெபத்தோடு கூட பாண்டிச்சேரியிலே ஒன் டே கெட் டுகெதர் ஆண்டவருக்கு சித்தமானால் ஜனவரி 26ஆம் தேதியன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக பாண்டிச்சேரியில் இருக்கின்ற தெலுங்கு பேசுவோருக்காக, தமிழ் பேசுவோருக்காக, எல்லா மொழி பேசுவோருக்காகவும் இந்த பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல் முறையாக பாண்டிச்சேரிக்கு வருகிறோம் உங்களை பார்க்க வேண்டும் என்று. வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் தெரிவியுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜனவரி 26ஆம் தேதி. முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். பத்மினி மஹால், பாலாஜி தியேட்டர் எதிர்ப்புறம், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, பாண்டிச்சேரி. இது குறித்த மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் திரையில் காண்பிக்கப்படும் எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் அல்லது 8939393939 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ரஸுக்கான லிங்க் அனுப்பி வைக்கப்படும். மறவாமல் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் இதை தெரிவியுங்கள். தேவன் தம்முடைய மகத்தான காரியங்களை செய்யும்படி அநேகருக்காக ஜெபிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறதற்கும் முகமுகமாய் உங்களை பார்த்து உங்கள் தேவைகளுக்காக தேவ சந்நிதியிலே விண்ணப்பம் செய்கிறதற்கும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வருகிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.